மாதவியார் சிறுகதை. இந்த சிறுகதை வந்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிறுகதை. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. 1910 எழுதுகிறது. 10 எழுதும்போது ஒரு ஆங்கிலத்தில் தான் எழுதுறாரு. ஆங்கிலத்தில் எழுதிட்டு 12-13 ஆங்கிலத்தில் எழுதுறாரு. அவர் ஒரு நாளிதழில் வந்துட்டு வாரத்தொடராக எழுதுறாரு சிறுகதைகளை. அதுக்கப்புறம் 12-13 வந்துட்டு இது ஒரு சிறுகதை தொடர் புக்காக போடுறாரு அவர். குசிகர் ஷார்ட் ஸ்டோரி சொல்லிட்டு அதுவும் இங்கிலீஷில் தான் வருது. இது தமிழில் எப்போ வருதுனாக்கா 1924 தான் தமிழ்லேயே வருது. இந்த கதை வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணுடைய கனவு. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு திரௌபதி. திரௌபதியோட கனவு. யார் இந்த திரௌபதி? திரௌபதி வந்துட்டு ஒரு பிராமணிய பெண், இளம் விதவை. 12 வயசுலேயே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி கணவனை இழந்த உடனே இருக்கு. கணவனை இழந்துட்டாங்க. அந்த ஒரு சில ஜாதிகள் வழக்கப்படி இந்த பொண்ணை என்ன செஞ்சுறாங்க, மொட்டையெல்லாம் அடித்து மூலையில் உட்கார வச்சிடறாங்க. மூலையில் உட்கார வச்ச உடனே இதுக்கு பெரிய கவலை. அதாவது நேற்று என்னோட பல்லக்கில் வந்தான், இன்னைக்கு அவன் பாடையில் போயிட்டான், அவன் போனதுக்கு எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு இந்த புள்ள தினமும் வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்கு. இந்த கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா வந்துட்டு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு உடனே திருமணம் நடக்குது. இவங்க அப்பாவுக்கு நடக்குது. மகளுக்கு ஏற்கனவே கணவர் இறந்தது, அதுக்கு கிடையாது, அது மொட்டையடிச்சு மூலையில் உட்கார வச்சாச்சு. இவருக்கு மறுமணம் நடக்குது. இவருக்கு வயசு 50. இவருக்கு வர்ற மனைவி வந்துட்டு தன் மகளோட வயதை விட 2 வயது குறைவு. எல்லாம் பெரிய கொடுமை. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் சுற்றி எழுதுறாரு அவர். அப்போ இந்த அவங்க அப்பாவுக்கு வர்ற மனைவிக்கு மாமியா அவங்க அம்மா வருது. அந்த அம்மா வந்துட்டு அதுவும் ஒரு விதவை, ஆனால் கொஞ்சம் விவரமான விதவை. எப்படின்னாக்க மகளோட வரும்போது அதுவும் கூட வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த திரௌபதியை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமையான எல்லா வேலை நீ தான் பார்க்கணும், ஏன்னா நீ கணவனை இழந்தவ, நீ வந்துட்டு சாப்பாடு உனக்கு ஒரு வேளை சாப்பாடு தான், இந்த விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக கொடுத்து அவங்கள ஒரு, அதாவது அந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா அவங்களுக்கு உணர்வுகள் அதிகமாக வருங்கிறதுக்காண்டி அது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. கஷ்டப்படுத்தி ஒரு ரொம்ப இதாக இருக்குது. இந்த திரௌபதிக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வெளியூரில் போய் படிச்சுட்டு இருக்காரு. அவர் இங்கே வீட்டுக்கு வரும்போது மட்டும் திரௌபதி கொஞ்சம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். அவங்க அண்ணன் படிச்சுட்டு அவர் சொல்லுவார், அவர் நீ எதுவும் கவலைப்படாது, அவரால் அதுதான் செய்ய முடியும், வேற மற்றபடி இந்த உங்களுடைய கலாச்சாரத்தை எதையும் மாற்ற முடியாது, எதுவும் கவலைப்படாத, எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நானும் வெளியே நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், ஒரு சில ஜாதிகள் வந்துட்டு மறுமணம்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு போனோன்னா திரௌபதிக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ நமக்கு மட்டும் எதுக்குடா இந்த மாதிரி வச்சுருக்காங்க, வெள்ளாடுங்கிறாயே கருப்பாக இருக்குது, நல்லவங்கிற விஷமா இருக்குது, எனக்கே எதுக்கு இப்போ திரௌபதினு பேர் வச்சாங்க, பேசாமல் எனக்கு பாஞ்சாலின்னு வச்சிருக்கலாமே அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் திரௌபதிக்கு தோன்ற நினைவு தோடிட்டு இருக்கு. அப்போ ஒரு தடவை ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா இதை கண்டுக்கிறதே இல்லை, இது மகளுக்கு என்ன நடக்கிறதோ அவர் எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு தடவை ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கை தவறி ஒரு பாத்திரத்தை கீழே போட்ட உடனே அவங்க அந்த அப்பாவுடைய மாமியார் வந்து சரியான அடிச்சு மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. மண்டையில் உடஞ்சோடனே ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வந்தவுடனே டக்குன்னு அந்த அம்மாவை திட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் அழுதுகிட்டு போய் கதவை பூட்டிட்டு படுத்துறாங்க. படுத்துட்டு அப்படியே தேம்பி அழுதுட்டு டயர்டாகிட்டு அப்போ வர்றதான் ஒரு கனவு வரும். அதுதான் இந்த கதையாது. அப்போ அந்த கனவுல என்ன ஆச்சுனாக்கு திடீர்னு நல்லா நிறைய நகையெல்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு வீதியில் அப்படியே திரௌபதி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த தெரு வழியை பார்த்தா மாளிகைகள், வீடு, உயரமான கட்டடங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அது இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் அது அருமையாக இருக்குது அப்படின்னு திரௌபதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்துட்டு அறக்கதவு திறந்துருக்கு. ஒரு சில வீடுகளில் வந்து சரியாக வந்துட்டு யாரோ உள்ளேருந்து யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தா நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு தலைமுடியெல்லாம் வளர்ந்து நெகை வளர்ந்து பார்க்கறதுக்கு கன்றாவியா ஒரு அழுக்கு உடையோட இருக்காங்க. ஒரு சிலர் கழுத்தில் மணிலாம் கட்டியிருக்கு. யார் இது, என்னது இது, என்ன வெளியில் ரோட்டில் கூட அதிகமாக ஆண்களே காண,
எல்லாம் பெண்களாக இருக்காங்க. வீட்டு வாசலாம் பெண்கள் பார்த்தா பெரிய ஈசி சேர் மாதிரி போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆண்கள்லாம் வந்து சொற்பமாக கம்மியான ஆளுங்க இருக்காங்க. என்னடா அது, நம்ம வீட்டை விட்டு நம்மளால வெளியே வரணும்னு இங்கே பெண்கள் இப்படி இருக்காங்களே, அதுவும் வண்டிலாம் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதோட இது யார்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு அதோட பார்த்தா ஒரு அம்மா உட்காந்துருக்கு, அந்த வாசலில் உட்காந்துருக்கு, பெரிய வீடு உட்காந்துருக்கு. அந்த அம்மா பக்கத்தில் ஒருத்தர் பக்கத்தில் இப்படி கையை கட்டிக்கிட்டு இருக்காரு. சரி யாருமே கேட்போம் அப்படின்ட்டு டக்குன்னு போனோன்னே இந்த அம்மா திரௌபதியை பார்த்தோன்னா அந்த அம்மா தெரிஞ்சு, என்ன ஊருக்கு புதுசா அப்படின்ட்டு இருக்கு. ஆமாம் அப்படின்னு, எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தேன் தெரியுதுல்ல அப்படின்னு. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், கேட்கலாம். வீட்டுக்காரரை கூப்பிட பின்னாடி வேலைக்காரனை கூப்பிடுது, டே இந்த சேர் எடுத்துட்டு வா அப்படின்னு. அவனுக்கு சரியாக கேட்கல. அதோட பக்கத்தில் இருக்கிறவர் உள்ளே போய் சேர் எடுக்க போகிறார். சேர் எடுத்து வாங்க வாங்க உட்காருங்க, இது அந்த சேர் எடுத்து வரட்டும். அவன் இவர் உள்ளே போனார். அவர் யார்? அவர் என் வீட்டுக்காரர் தான், கணவர் தான் அப்படின்னு. கணவரா? பக்கத்தில் இதுக்கு ஒரு அதிர்ச்சி தானே நமக்கு, நம்ம இருந்து வளர்ந்தவங்க. கணவரா? அது சரி. அப்போ அவர் சேர் எடுத்து உட்காந்துருக்கு. இல்லைன்னா அந்த ஊருக்கு வர்ற வழியிலையும் எல்லாம் வீடுலாம் இருக்குது, ஒரு ஆண்களை கூட காணா, எல்லாமே பெண்களாகவே இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் ஆண் உலகத்துலேருந்து வர்றீங்களா? இது பெண் உலகம் அப்படிங்க. இது பெண் உலகம், அப்போ வேற உலகத்துக்கு நான் வந்துட்டேனா அப்படின்னு. இல்லை இங்கே வந்துட்டு பெண்கள் தான் இங்கே அதிகமாக, இது வந்து பெண்கள் ஆட்சி செய்கிற இடம் தான் இது அப்படின்னு. அப்படியா, சரி சரி. அப்போ இந்த உள்ளே போனது, இது உள்ளே போனவர் வந்து என்னுடைய 2வது கணவர். அவர் அப்படின்னு. முதல் கணவர் இறந்துட்டாரு, இது 2வது கணவர் அப்படின்னு. அப்படியா, சரி. ஆமாம், இந்த நான் வர்ற வழியில் நிறைய வீடுகளில் ஆண்கள் தெரியாது, ஒரு ஆளுங்களாம் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருக்கு. அவங்கெல்லாம் ஆண் விதவைகள். அவங்களுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க மனைவி இறந்தாச்சு, அவங்களுக்கு இனிமேல் கல்யாணம் கிடையாது அப்படிங்கிற. எது கல்யாணம் கிடையாதா? என்னடா அது? ஆமாம். அப்போ ஏன் அவங்க தலைமுடியெல்லாம் அப்படி வளர்த்துருக்காங்க? அவங்க தலைமுடி சேவிங் பண்ணுறதோ முடி வெட்டுறதோ இருக்கக்கூடாது. 2வது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கணும், ஒரு தடவை தான், ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும், குளிக்க. அதாவது ட்ரெஸ் வந்து நல்ல ட்ரெஸ் போடணும். அதாவது ஒரு பெண்ணோ யாரும் பக்கத்தில் கூட அவங்க மேலே ஒரு துர்நாற்றம் வரணும், யாரும் பக்கத்தில் போகக்கூடாது. அது அவங்களுக்கு விதிக்கப்பட, அதாவது அந்த அவங்களுக்கு விதிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் சாங்கியது. என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு. அதோட அம்மா அது என்ன கழுத்தில் ஒரு மணிலாம் கட்டிருச்சு அப்படின்னு திரௌபதி. அதாவது நாங்கள் ஏதாவது நல்ல காரியத்துக்கு பெண்கள் போகும்போது அவங்க குறுக்க வரும்போது மணி சத்தத்தில் மனைவி இழந்த வர்றதுட்டு நாங்கள் ஒதுங்கி போய்க்கிடுவோம். என்னடா அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்குன்னு இந்த திரௌபதிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா அது இப்படி இல்லாமன்னு. இப்பத்தான் இங்க வந்து உங்க ஊர்ல நீங்க வாக்கப்பட்டு போறோம்னு சொல்லுவீங்கல்ல, இங்க வந்து ஆண் கொள்ளன். நாங்க ஆணை கல்யாணம் பண்றோம்ல, இந்த ஆண் கொள்ளன் நாங்க சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இந்த உலகத்துக்கு வந்துடலாமா, நம்ம கனவு தானே. அப்ப வீட்டுல இருந்து அவரு அந்த உள்ள போனவர் வந்து சேர்ல எடுத்து டக்குன்னு சொல்றாங்க, ஏதாவது டீ சாப்பிட்றீங்களா, காஃபி டீ சாப்பிட்றீங்களா அவங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் ராமா, அவர் பேர் ராமா, அவர் பேர், போய் காஃபிலாம் கொடுத்து வரணும். சரி. அப்போ போல போயிட்டார். போனோடனே ஒரு ரகசியம், பெண்ணுக்குள்ள ரகசியம் பேசுறதுக்காங்க. ஆமாம் நீ இப்படிலாம் பண்ணுறீங்களே, இது ஆண்கள் ஒத்துக்கிறாங்களான்னு. அவங்களுக்கு எதிரியா அவங்க தான் அவங்க. அவன் வந்து வெளியே வர மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். இதுக்காக நாங்கள் பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கூட பாருங்க, ஒரு பெரிய ஆச்சாரிய சீர்திருத்த சபையில் நான் இருக்கேன், நாங்கள் வந்து செயலாளர். நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆண்கள்லாம் வெளியே வந்து படிக்கணும், இவங்க மறுமணம் பண்ணணும், நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லும் போது எதுவும் ஆம்பளைக்கு நீங்க போராடிக்கிட்டு இருக்கு. ஆமா சரி, இப்ப நீங்க எல்லாம் இப்படி பண்ணும்போது அவங்க போராட மாட்டாங்க, போராடவே மாட்டாங்க. அவங்க வேணா ஒரு சாம்பிள். இன்னொன்று காரணம், அப்ப சொல்றாங்க, அப்ப வயசானவங்க பரவாயில்ல கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்களே அவங்கள ஒரு சில பேர் கொஞ்சம் அழகா இருப்பாங்க. அழகா இருக்கும்போது நம்ம பெண்கள் இருக்கோம்ல, அவங்கள போயிட்டு நம்ம சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம ஒரு போய் அவங்க போய் சீரழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது நாங்கள் ரேப் பண்ணிடுவோம் அந்த ஆம்பளைகளை. அதனால அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு வந்து அது அவமானமாக போயிடும். அதனால அவங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. அதில் ஒரு சில பேர் வந்துக்கிட்டு நாம அந்த இல்லீகல் லிங்க் சொல்லுவோம்ல, அதை சொல்றாரு அவர். அந்த மாதிரி இருக்கு, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. அதோட அவர் வந்துடுறாரு. வந்த உடனே அப்போ அவர் சொல்றாரு, அப்போ இப்போ கூட எங்கள் அக்காவுக்கு 2 கணவர் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு. 2 கணவரா? எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, 2 கணவரா அப்படின்னு. ஆமாம். அப்பா அதோட சொல்லும்போது அவர் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது ஏற்கனவே இருந்த ஒருத்தர் செத்து போயிட்டான், சொல்கிறேன் செத்து போயிட்டான். 2வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணோம், அவனுக்கு வந்துட்டு வெறும் ஆம்பளை பையன் தான் பிறந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு பொம்பளை பிள்ளையா?
அது எதுக்கு சொத்தை அப்ப வேற யாரும் ஆள்றது, ஆம்பளை ஆளுவான், இது வந்து பொம்பளைக்காரால அதை சொத்து ஆடுறதுக்குன்னு. அதனால புருஷனுக்கு வந்து ஆம்பளை பையன் 2 பேர் இருந்தாங்க. எங்க அக்கா வந்து கொஞ்சம், உங்க அக்காவுக்கு எத்தனை வயசு? எங்க அக்காவுக்கு 40 வயசு, கல்யாணம் பண்ணவருக்கு 25 வயசு. ஓ அப்படியா, சரி. ஏன் அப்படின்னா அப்ப எதுக்கு அப்ப இந்த மாதிரி இப்ப ஆண்களுக்கு இது நாங்க இவங்களுக்காண்டி எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு யாருமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு எதிரி அவங்க தான். அதனால வந்துட்டு இது அவங்களுக்கு மாறணுங்கிறதுக்காண்டி நாங்களும் போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இப்போதான் எங்கள் அக்கா வந்துட்டு கொஞ்சம் பணம் காசு இருக்கிறதுனால இப்போ அந்த 2 பசங்களை படிக்க வச்சிருக்கீங்கன்னா படித்தாங்களுக்கு நல்ல மனைவி நல்ல எஜமானியமாக கிடப்பாங்க. இவங்க போயிருக்கு. அப்போ இவங்க சொத்துல இவன் போய் கல்யாணம் வாக்கப்பட்டு போகிறான்ல, ஆண் கொள்ளல் போகிறான்ல, அவனுக்கு அந்த சொத்தை அங்கே அவங்க எஜமானியமாக கொடுப்பாங்க. எங்கள் அக்காவுக்கு அடுத்து குழந்தை பிறந்தாக்க அந்த பெண் குழந்தையோட சொத்து இவனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அப்போ நினைக்கிறான், ஒரு ஆம்பளை முன்னாடி நான் எதிர்த்து நின்று பேசுறதும் கிடையாது, இங்கே இவ்வளோ சம்பவம் நடக்குதாடா அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அதோட அவ கடைசியில் அப்போ என்ன சொல்கிறா, அப்படியே இவர் சொல்கிறார், சரி நாங்கள் இப்போ பாருங்க ஒன்று வீட்டுக்கார பார்த்தா வர்றான், உள்ளேருந்து வர்றான். வந்த உடனே என்ன ஒரு சாம்பிள் வேணா காட்டுறோம். ராமா உங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இறந்துட்டா நீ வந்து வேற கல்யாணம் ராயிலடிங்க ராயிலடிங்க எதுக்காண்டி? அப்போ எங்களுடைய பெண் பண்டிதர்கள்லாம் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. பெண் பண்டிதர்கள் யாரு? பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆண் எழுதி வச்சு வாழ்க்கையை பண்றானோ அவங்க சொல்றது. அப்போ எதுக்கு எங்களுடைய பெண் பண்டிதர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதோட அந்த அம்மா சொல்லுது, நானே இதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏற்றி பண்ணிருக்க, இந்த மாதிரி அடுத்தோட பேச உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இவன் அப்படியே நிற்கிறான். அப்படி பார்த்துட்டு ஒரு தலைக்குள்ள சொன்னவனுக்கு தலை கீழே போட்டு நிற்கிறான். இந்த வந்து அவன் டபக்கு நினைச்சா கொண்டாந்து அந்த கையில் ஒரு குழந்தை வச்சிருக்கான். கொண்டாந்து தான் வைக்கிறான். என்ன குழந்தைய கொண்டாந்து மடியில் வைக்கிற? ஓ இந்த குழந்தைனால உன்னை இறக்கப்பட்டு வச்சிருவேன் நினைக்கிறேன், இது ஆம்பளை பையன் தானே, தூக்கி நீயே ஒன்னே வத்தி விட்டுருவ 2 வரையும், எனக்கு பொம்பளை பொண்ணு வச்சுக்கிறோம். அப்போ அவளுக்கு ரொம்ப இதாக இருக்கு. அப்போ இதை வந்துட்டு அந்த டக்குன்னு அவ சொல்கிறா, சரி நான் அடுத்து ஒரு இதுக்கு கூட்டத்துக்கு போகிறேன், நீங்களும் வர்றீங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம், இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் அவளுடைய அந்த கனவு. இதை நான் இது சின்ன சிறுகதை தான். இது படித்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 110 வருஷத்துக்கு 110 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அப்போ இதை படித்து நான் முடித்த உடனே எனக்கு இன்னொரு இது தோணுச்சு, இதே மாதிரி ஒரு கதையை வங்கதேச இஸ்லாமிய பெண் எழுத்தாளர் ருக்கையா சகாவத் ஹுசைன் அப்படிங்கிற, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவில் கல்கத்தா பிரசிடென்சியில் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ பங்களாதேஷோட போயிடுச்சு. 1905 அவங்க சுல்தானா ட்ரீம்ஸ்னு எழுதியிருக்காங்க. அது 1905 வந்துச்சு. அது அப்போ வந்து இந்தியன் லேடிஸ் விட்டு ஒரு பத்திரிக்கை, அப்போ ஆங்கில பத்திரிக்கை அதில் வந்திருக்கு. அதில் பார்த்து அவங்க படிச்சுட்டு அது எழுதியிருக்காங்க. அதில் எழுதி அதில் இன்ஸ்பயர் ஆயித்தான் மாதவையா இந்த திரௌபதி கனவு எழுதுறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு, ஒரு பெண் எழுதும் போது அந்த கனவு எப்படி இருக்கு, ஒரு ஆண் இதை வந்து நான் மாதவியா வந்துட்டு நான் வந்து குற்றம் சொல்லவோ இல்லை அவருடைய இதை பற்றின தவறாக சொல்லலை. சுல்தானா ட்ரீம்ஸில் வந்துட்டு ருக்கையா சகாவத் எழுதும்போது அந்த பெண்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போகிற மாதிரியும் அவங்க புதிய புதிய கண்டுபிடி பண்ணுற மாதிரியும் சூரிய வெப்பத்தில் எரியிற அடுப்புகளை கண்டுபிடிச்சு சமையல் வேலை அந்த ஆண்கள் பண்ணுற மாதிரியும் அவங்க கிட்ட, அதாவது இவங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அதில் வந்துட்டு சுல்தானாவும் சாராவும் 2 பேரும் ஒரு நடைப்பயிற்சியில் பேசுகிற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. அது முழுக்க இங்கிலீஷில் இருந்துச்சு. என்னுடைய புரிதலை வச்சு நான் படித்த எனக்கு புரிஞ்ச இங்கிலீஷை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 2 பேரும் அவங்க போகும்போது அதில் வந்துட்டு அவங்க என்ன, அப்போ அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு பெண்ணு பேசும்போது அதில் மாறுறதும் பெண்ணுக்குள்ள பிரச்சனை மாறி இருக்கும். அப்போ படிப்பு அறிவியல் கண்டுபிடிப்பு, அதாவது அவங்க எழுதும்போது சுல்தானா ட்ரீம்ஸ் எழுதும்போது அப்படி இருக்கு. இவர் எழுதும்போது வாழ்க்கை, ஏன்னா நம்ம தமிழகத்தில் நடக்கிறதுன்னு அவர் எழுத முடியும். அப்போ இங்கே உள்ள வாழ்க்கை முறைகளை பற்றி எழுதும். எனக்கு 2ஐயும் படித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனே அண்ணன் சொன்ன மாதிரி நேற்று அவருடைய 152வது பிறந்ததுலாம். அதனால இந்த 110 வருஷம் கழிச்சுட்டு இப்படி ஒரு கதையை நம்ம எடுத்து, ஆனால் எனக்கு இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் கடைசியாக நேற்று எப்படி பேச போகிறோம் என்ன பேச போகிறோன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, நீ என்ன பேச போகிறோன்னு தெரியல, எப்படி எங்க ஒரு தடவை சொல்லு அப்படின்னாங்க வீட்டில். என்னடா அது இவர் தான் போன் பண்ணி அடுத்த தடவை பேசும்போது சரியாக பேசுங்க, இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் போடுறது,
சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னாரு. சரிண்ணே. ஆனால் வீட்டில் மணிமேகலை வந்து சொன்னாங்க, நீ பேசு அப்படின்னாங்க. அதான் நான் பேசிட்டேன். சரி சரி சரியாக தான் பேசுகிற, அந்த கடைசியில் இந்த பேசு, முதல்ல இப்படி பேசு, ஒழுங்காக பேசு அப்படின்னாங்க. இல்லை அவங்க ஆமாம் அவன் மொபைல் தானே, அது தைரியம் தான்மா, அந்த தைரியம் மொபைல் தானே. அப்போ சொன்னா எவ்வளோ எவ்வளோ நிமிஷம் ஆச்சு, 7 நிமிஷம் பேசியிருக்கா, இது மாதிரி கரெக்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பால்கரசிட்ட வந்து ஃபோன் பண்ணிச்சிருக்காங்க. அவன் எப்படி பேசுகிறாங்கிறது எனக்கு நீ கேமராவில் மொபைலில் எனக்கு எடுத்து அனுப்பணும். ஏன்னா அதை நான் பார்க்கணும். ஏன்னா எங்கள் மச்சான் பாலாஜி பாஸ்கர் வந்து அவன் யூடியூப்பில் ஏற்றி அப்லோட் பண்ணி வரதுக்கு எனக்கு லேட் ஆகுது. அதனால நீ எனக்கு அதில் எதுவும் உடனே அனுப்பி எடுக்க சொல்லிட்டாங்க. இந்த கதை படிச்சு எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, இது பெண்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு கனவாகவே தான் இருக்கணுமா. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவரை வந்துட்டு பாலியல் வன்முறை செஞ்சு கொண்டுட்டாங்க. இப்போ அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூரில் கூட இப்போ ஒரு ரெட்டை கொலை நடக்கு. அப்போ கடைசி வரைக்கும் இது பெண்களுடைய வாழ்க்கை. ஏன்னா எனக்கு இப்போ என்னுடைய நமக்கு ஒரு பெண் குழந்தை 2 பெண் குழந்தைகள் இருக்கும்போது நமக்கு அது மேலே உண்டான பயம் அதிகமாகிட்டே வருது. இது என்ன கனவாகவே போயிருமா, இது நம்ம அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி. ஆனால் இது வந்துட்டு கனவாக ஆகக்கூடாது. இந்த இனி அடுத்தடுத்த ஒரு கட்டங்களில் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பொறுப்பு இருக்குது. இது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். அதனால் இந்த முதல் கேலக்ஸி கலை இலக்கிய குழுமத்தில் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டேன் நான். அதனால் சிறப்பு.